மை ரெமினிசன்ஸ் எனது நினைவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரோஸ் பார்க்க போகிறோம். இது எழுதுந்த ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள். அபவுட் தி ஆத்தர் பார்க்கலாம். ரவீந்திரநாத் தாகூர் 1861 பிறந்திருக்காரு. 1941 இறந்திருக்காரு. இவர் வந்து நோபல் பரிசு பெற்றவர், வங்காள போயிட் இவர். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆத்தர், ஃபிலாசபர், ஆர்டிஸ்ட், எஜுகேட்டர் சொல்லலாம். ஸோ கீதாஞ்சலி அப்படின்னு சொல்லக்கூடிய போயம்காக வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து விருது பெற்றிருக்காங்க. 1912 பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து நோபல் பரிசு வந்து கிடைச்சிருக்கு. மை ரெமினிசன்ஸ்ன்னு சொல்லக்கூடியது எனது நினைவுகள் அப்படின்றது அர்த்தம். இது வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய 50வது வயதில் வந்து எழுதியிருக்காரு. ஸோ இது வந்து எப்போ எழுதியிருக்காரு பார்த்தீங்கன்னா அவர் வந்து இங்கிலாந்துக்கு, அதாவது ஐரோப்பாவுக்கு, அமெரிக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு போயிருப்பார். அதுக்கு முன்னாடியே வந்து எழுதியிருப்பார். ஸோ அந்த சமயத்தில் வந்து பார்த்தா 1912 இயர். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. இட் வாஸ் இன் த கோர்ஸ் ஆஃப் த ட்ரிப் தட் ஹி ரோட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஃபார் த பப்ளிகேஷன். முதல் முறையாக இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து பப்ளிகேஷனுக்காக வந்து அச்சிட்டு வெளியிடறதுக்காக வந்து முதலாக எழுதப்பட்டது அப்படின்றாங்க. ரவீந்திரநாத் தாகூர் 2வது முறையாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துக்கு போகிறாரு. ஸோ அதுக்காக வந்து என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய பிரதரான ஜோதேந்திரா வீட்டுக்கு போகிறாரு. ஜோதேந்திரா அவங்களுடைய அண்ணி, ஓகேங்களா, அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அவங்களோட வீடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவர் சைடு வில்லா, அதாவது அந்த ஆற்றங்கரை ஓரத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு வீடுன்னு சொல்கிறாங்க. அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரநாகூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல, அதாவது ஜோதேந்திரா வீடு எங்கே இருக்குன்னா சந்திரநாகூர்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்குது. ஸோ நான் வந்து அங்கே தங்கறதுக்காக வந்து நாங்கள் போயிருந்தேன். மீண்டும் கங்கை. இந்த கங்கையை பற்றி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம நார்த் ஃபுல்லாமே வந்து கங்கை நதி அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் மீண்டும் கங்கை அப்படின்றாரு. ஏன்னா பழக்கப்பட்ட கங்கை நதி அப்படின்றது சொல்கிறாங்க. ஓகேங்க. அந்த அகெயின் தோஸ் இன்எஃபபிள் டேஸ் அண்ட் நைட்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விவரிக்க முடியாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து கங்கையோடு வந்து அவங்களுக்கு தொடர்பு இருக்குது. அதே மாதிரி வந்து லாங்குவேஜ் வித் ஜாய், அதாவது மூவிங் ஸ்லோலின்றது தான் வந்து லாங்குவேஜ். அப்படியே பொறுமையாக சந்தோஷமாக போகுது. அதே சமயத்தில் ஒரு சில சமயங்களில் வந்து சேடாகவும் போயிட்டுருக்க மாதிரி இருக்கும். ஸோ பிளெயின்டிவ் பேப்ளிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சவுண்டிங் சேட். அது ரிவர் வந்து போகுது இல்லையா, சில 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 சத்தம் கேட்டு அது கேட்கறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிவர் வந்து முன்னு சோகமாக பேசிட்டு போகிற மாதிரி இருக்குது. எப்படி போகுது? அலாங் த கூல் ஷேட் ஆஃப் இட்ஸ் உட்டட் பேங்க்ஸ். அந்த பேங்க்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா அந்த நதி போகிறது தான் வந்து பேங்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. வழித்தடங்கள் தான் வந்து பேங்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அது வந்து ஃபுல்லாமே சுற்றி என்ன இருக்கும், நிறைய அடர்த்தியான காடுகள். அந்த காடுகளுக்கு நடுவில் வந்து இது ஊடுருவி போகுது. திஸ் பெங்கால் ஸ்கை ஃபுல் ஆஃப் லைட். இந்த பெங்கால் வானம் வந்து எப்படி இருக்குது, ஃபுல்லாக லைட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து நல்ல ஒரு தென்றல் காற்று வீசுதுன்றாங்க. இந்த ஃப்ளோ ஆஃப் ரிவர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து என்னது ஒரு அப்படியே அந்த ராயல் லேசினஸ், அது அப்படியே போகிறது வந்து இது இன்னும் கொஞ்சம் பொறுமையாக போகக்கூடாது, அதாவது ரசிக்கிற அளவுக்கு பொறுமையாக போகக்கூடாது அந்த நதின்ற மாதிரி ஃபீல் பண்ண வைக்கும். அதே மாதிரி இது பொறுமையாக லேசியாக போனாலும் அது வந்து இது எப்படி கவர் ஆகுது, இந்த கங்கை நதி வந்து படர்ந்து விரிந்த ப்ராடாக வந்து ஸ்ட்ரெச்சாக கவர் ஆகிட்டு போயிட்டுருக்கு. ஃப்ரம் ஹாரிசான் டு ஹாரிசான். இந்த இடத்துல இருந்து அந்த இடம் இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்போ ஃப்ரம் ஹாரிசான் டு ஹாரிசான் இது வந்து படர்ந்து போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி ஃப்ரம் க்ரீன் எர்த், அதாவது கீழே இருக்கக்கூடிய அந்த பச்சை பசேர்னு இருக்கக்கூடிய இந்த க்ரீன் எர்த்லேருந்து ப்ளூ ஸ்கை வரைக்கும் வந்து போகுது அப்படின்றாங்க. ஆல் தீஸ் வேர் டு மீ ஆஸ் அ ஃபுட் அண்ட் ட்ரிங்க் டு ஹங்க்ரி அண்ட் தர்ஸ்டி. இது எல்லாமே பார்க்கும்பொழுது எனக்கு எப்படி இருக்குது, சாப்பாடே தேவையில்ல, இதுவே எனக்கு வந்து தண்ணியும் சாப்பாடும் போல் என்னுடைய தாகத்தையும் பசியும் வந்து அடக்கிடும் அப்படின்றாரு. ஸோ இது எனக்கு எப்படி உணர்த்துதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய வீடு போல எனக்கு உணர்த்துது. நான் வந்து இந்த இடத்துல என்னோடய வீடு போல உணர்த்தணும்போது, என்னுடைய அம்மா எப்படி வந்து எனக்கு அந்த கேரிங் என்கிட்ட காமிப்பாங்களோ, அது போல இந்த கங்கை நதிக்கிட்ட இருந்து எனக்கு தெரியுது. ஸோ அந்த கங்கை நதியை பற்றி விவரிச்சுட்டே வரும்பொழுது அப்போ தான் வந்து யோசிக்கிறேன். ரொம்ப வருஷம்லாம் கிடையாது. கொஞ்சம் ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி வந்து இருந்த இந்த பகுதி வந்து வேறு மாதிரி ஆயிருக்கு. ஸோ மெனி சேஞ்சஸ். ராட்னா வந்து காஸ்டுன்னு அர்த்தம், காரணியாக வந்து இருந்திருக்கு. ஸோ அதுக்கு என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அதாவது இந்த ரிவர் சைடு இருக்குது பார்த்தீங்கன்னா, இவங்க வசிக்கிற அந்த ரிவர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நிறைய மரங்கள் செடிகள்கிட்ட கிளஸ்டராக வந்து இருக்கணுவாங்க. கிளஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா நிறைய குரூப்பாக இருக்கக்கூடியது. அது மாதிரி வந்து அங்கங்கே பச்சை பசேல்னு இருக்கும். ஆனால் அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு இப்போ வந்து என்ன வந்திருக்கு, மில்ஸ்லாம் வந்திருக்கு. அந்த மில்ஸில் வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, எங்கே பார்த்தாலும் ட்ராகன் இருக்க மாதிரி இருக்குது. அந்த ட்ராகன் வந்து என்னது வெளியே தலையை தூக்கிக்கிட்டு வர மாதிரி இருக்குன்றாங்க. பெல்ச்சிங் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம வந்து அந்த மில்லிருந்து வரக்கூடிய அந்த ஆவிகள்லாம் வந்து கருப்பாக வரும் பாருங்கள் ஆவி. அந்த ஆவிகள்லாம் வந்து வரக்கூடியதான் வந்து பெல்ச்சிங் சொல்லுவாங்க. இந்த பெல்ச்சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து டு லெட் ஏர் கம் அப். அந்த காற்று வந்து வெளியே அது வருது, அந்த மில்லிருந்து வருது. அது எப்படி வருதாம்மா, ஃபாத் பிளாக் ஸ்மோக். அது வந்து பார்க்கறதுக்கு பிளாக் ஸ்மோக் மாதிரி வருது. அது எதோட கம்பேர் பண்ணி சொல்ல, இந்த ட்ராகன் எப்படி வந்து இப்படி மேலே வரும் பார்த்தீங்கன்னா தலையை தூக்கிக்கிட்டு, அது போல் வருது.
ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா, சுத்திலும் அந்த மில்ஸ் இருக்கிறதால, மனிதனுடைய அந்த மென்டல் சேஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியாகுது. ரொம்ப நேரோ ஆகுது. மென்டல் சேஸ்டான்றது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் வந்து மதியானம் தூங்குவாங்க பார்த்தீங்களா? அது மாரி இந்த மென்டல் சேஸ்டானது துயிலெழுறது அப்படின்றது. ஸோ அந்த சமயத்தில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த உறக்கம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரோவாகி கம்மியாயிட்டுருது அப்படின்றாங்க. ஸோ எது தலை தூக்கி ஆரம்பிச்சுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அன்ரெஸ்ட். அதாவது சுத்தீர நமக்கு வந்து ஏதாவது ஒண்ணு போயிட்டே இருக்கிறதால, மனிதனுடைய அந்த அ இயல்பான வாழ்க்கைய வந்து மாற்றம் கொண்டு வருது. ஸோ, இப்ப வந்து எல்லா பகுதியிலுமே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வந்து தலை தூக்க ஆரம்பிச்சுச்சு. லைக் அந்த சமயத்தில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மில்ஸ் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நெறைய வாகனங்கள் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எவ்ரி டிபார்ட்மெண்ட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய மாற்றங்கள் வந்துடுச்சு. ஆனா, அது வந்து பார்த்தீங்கன்னா, என்னவா இருக்கு மனிதனுக்கு வந்து ஒரு அன்ரெஸ்ட் தான் குடுத்துருக்கு. மேபி திஸ் இஸ் ஃபார் த பெட்டர். ஆனா, இது வந்து ஒரு மாற்றத்துக்கு உண்டு. லைக் இப்போ ஒரு வண்டி இன்வென்ட் பண்ணாங்கன்னா, அது எதுக்கோ ஒரு கண்டிப்பா யூஸா இருக்கும். அதெல்லாம் வந்து பெட்டர் தான். ஆனா, என்ன பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபுல்லாமே வந்து நல்லதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா, மாடர்னைசேஷன் ஆக ஆக நமக்கு பாதிப்பு தான் அப்டின்ட்டு இவர் நெனைக்கிறாரு. ஸோ தன்னுடைய இனிமையான நாட்கள பத்தி யோசிக்கிறாரு. கங்கை நதியில அவர் நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த ரிவர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் இருக்கு. அத பத்தி இங்க பகிர்ந்திருக்காரு. அங்க பார்த்தீங்கன்னா, அந்த ரிவர்ல வந்து லோட்டஸ் அதாவது அந்த தாமரை பூ வந்து மலர்ந்திருக்கும். அழகா ஃப்ளோட் ஆயிருக்கும் இந்த புனிதமான ஆற்றுல. ஒரு சில மதியான நேரத்தில நான் வந்து பார்த்தீங்கன்னா, மழை பெய்யிற சமயத்தில நான் வந்து என்ன பண்ணுவேன், என்னுடைய ஹார்மோனியம் எடுத்துட்டு போயிட்டு, அங்க வைஷ்ணவ சாங் வந்து என்னுடைய டியூனுக்கு ஏத்த மாரி நான் பாடிட்டுருப்பேன். இன்னும் ஒரு சில ஆஃப்டர்நூன்ல வந்து என் கூட வந்து போட்ல என்னுடைய பிரதர் வந்து ஜிதேந்திரா வருவாரு. அவரு வந்து நான் பாட அவர் வந்து வயலின் வாசிப்பாரு. அப்படி நாங்க ஐ மீன் நான் பாட அவரு வாசிக்கின்ற மாரி புரவி ராகன்றது இந்துஸ்தான் மியூசிக்ல வந்து ஒரு ராகம். ஸோ அந்த புரவி ராகத்துல வந்து பாட ஆரம்பிச்சு அப்படியே வெவ்வேறு மோடுக்கு போயிட்டு, கடைசியா நாங்க வந்து எந்த இதுக்கு வருவோம், எண்ட் ஆஃப் த டேல வந்து பெஹாகா ராகம்னு சொல்லிட்டு அந்த ராகத்துக்கு நாங்க வந்துருவோம். அப்ப இந்த சமயத்துல வந்து வெஸ்டர்ன் ஸ்கை வந்து க்ளோசஸ் அ டோர் அப்படின்றாங்க. அப்படின்னா வெஸ்டர்ன் ஸ்கைனா நான் ஒண்ணும் இல்ல, சூரியன் வந்து மறையிறது. ஏன்னா சூரியன் வந்து எங்க மறையும்? வெஸ்ட் சைடு தான் மறையும் இல்லையா? அப்ப அது வந்து வெஸ்டர்ன் ஸ்கை க்ளோசஸ் த டோர் ஆஃப் இட்ஸ் ஃபேக்டரி கோல்டன் டாய்ஸ். அதாவது இந்த சூரியனுடைய கதிர்கள் வந்து கோல்டன் டாய்ஸோட கம்பேர் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா, எங்க மறையுது? அப்படியே வெஸ்டர்ன் சைடு வந்து மறையுது. அண்ட் மூன் ஆன் த ஈஸ்ட். அதுக்கப்புறம் மூன் வந்து எந்த சைடு வருது? ஈஸ்ட்லேருந்து வந்து அழகா வந்து ரைஸ் ஆகி வருது. அது எது வழியா ஓவர் த ஃப்ரிஞ்ச் ஆஃப் த ட்ரீஸ். அந்த ட்ரீஸ் உடைய அந்த ஃப்ரிஞ்சஸ் சொல்லுவாங்க. அந்த இலைகளுடைய அந்த ஃப்ரிஞ்சஸ் சொல்லுவாங்க பாருங்க. அதுலேருந்து அப்படியே எட்டி பார்க்குற மாரி எது வருது? மூன் வருது அப்படின்றாங்க. அப்படின்னா மதியானம் ஆரம்பிச்சு சாயங்காலம் ஆகுது, நைட்டு வரைக்கும் வந்து அந்த பாட்ட பாடிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த கங்கை நதியில அவங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி ராகங்கள்லாம் பாடிட்ட பிறகு அவங்க என்ன பண்ணுவாங்க, இரவான பிறகு மறுபடியும் அந்த போட்ட எடுத்துக்கிட்டு பேக் டூ தெயர் ஹோம். அவங்க வீட்டுக்கு மறுபடியும் துடுப்பு போட்டுட்டு வருவாங்க. வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, மொட்டை மாடியில அந்த ஆற்ற ஃபேஸ் பண்ற மாரி இருக்கும் அந்த மொட்டை மாடி. அந்த மொட்டை மாடியில பெட்டெல்லாம் விரிச்சு அங்க வந்து உட்காந்துப்பாங்களாம். அப்ப வந்து நோட் பண்ணுவாங்களாம், அப்ப பார்த்தீங்கன்னா, அந்த மூன்ல பட்ட அந்த வெளிச்சம் வந்து தண்ணீல பட்டு உங்களுக்கு வந்து சில்வரியா தெரியும். ஜொலி ஜொலிக்கும் அப்படின்றாங்க. பை தென் சில்வரி பீஸ் ரெஸ்டட் ஆன் போத் லேண்ட் அண்ட் வாட்டர். நான் சொன்னது நிலத்திலயும் சரி, தண்ணீலும் சரி உங்களுக்கு பார்க்கறதுக்கு வந்து அப்படியே ஜொலி ஜொலிப்பா தெரியும். ஒரு சில்வரா வந்து ஃபீல் ஆகும்ன்றாங்க. ஹார்ட்லி எனி போட்ஸ் வேர் அபவுட். அதாவது அந்த சமயத்தில வந்து போட்ஸ்லாம் போகாது. த ஃப்ரிஞ்ச் ஆஃப் ட்ரீஸ் அந்த ஃப்ரிஞ்சுன்றது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நமக்கு தெரியல மேலேருந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து அதோடைய இலைகள், இதுதான் வந்து அதோடைய வாட் இஸ் இட் கிளைகள் நமக்கு தெரியும். அதுமாரி இந்த ஃப்ரிஞ்ச் ஆஃப் ட்ரீஸ் வந்து நமக்கு என்ன ஆகுது? தெரியல. அப்படியே அடர்ந்து அடர்ந்து அந்த காடா வந்து இருக்கிற பகுதி வந்து என்னது சூரிய வெளிச்சம் இல்லாம உங்களுக்கு வந்து ரொம்ப அந்த டீப் ஷேடோவா வந்து ரெட்யூஸ் ஆகுதுன்றாங்க. இந்த மூன்லைட் எப்படி இருக்கமா கிளிம்மரா இருக்கு. அப்படியே ஜொலி ஜொலிக்குது. ஓவர் த ஸ்மூத் ஃப்ளோவிங் ஸ்ட்ரீம். இது போயிட்டுருக்க அந்த ஸ்மூத்தா போயிட்டு இந்த ஆத்துல வந்து என்ன பண்ணுது? அந்த மூன்லைட் வந்து என்ன பண்ணுது? ஜொலி ஜொலிக்குது அப்படின்றாங்க. ஸோ நாங்க வசிக்கிற அந்த வில்லா வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, மோரன்ஸ் கார்டன் சொல்லுவாங்க. அந்த மோரன்ஸ் கார்டன் வந்து பார்த்தீங்கன்னா, எத ஃபேஸ் பண்ணியிருக்கு? அந்த ரிவர ஃபேஸ் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? அப்ப அந்த ஆத்துலருந்து நாங்க வீட்டுக்கு போகணும். அங்க பெரிய பெரிய ஸ்டோன் ஃபிளாக்டு இருக்கும். ஸ்டெப்ஸ் இருக்கும். அதாவது அந்த பெரிய பெரிய கற்களான ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸோ அதுலேருந்து நாங்க என்ன பண்ணுவோம், தண்ணீல இருந்து மேல ஏறி அப்படியே வருவோம். வந்தோன்னா எங்களுடைய வராண்டா வந்துரும். எங்களுடைய வீட்லயே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெருசா இருக்கக்கூடியது இந்த வராண்டா. அந்த வராண்டாக்கு வந்துடலாம். இந்த ரூம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரெகுலராலாம் இருக்காது. அதாவது இப்ப இத்தனைக்கு அடி, இத்தனை அடின்ட்டு சொல்லுவோம் இல்லையா? அது மாரி வந்து ரெகுலரா வந்து அரேஞ்சா இருக்காது. அதுமாரி ஒரே லெவல்ல வந்து இருக்காது. ஒரு சிலது வந்து பார்த்தீங்கன்னா, ஷார்ட் ஃப்ளைட்ஸ் ஆஃப் ஸ்டேர்ஸ் அதாவது குட்டியா இருக்கும். மேல படிக்கட்டு ஏறி போகுற மாரி இருக்கும். இப்படிலாம் இருக்கும். அங்க மேல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய சிட்டிங் ரூம் இருக்கு. அந்த சிட்டிங் ரூம்ல இருந்து எத பார்க்கலாம்? அந்த லேண்டிங் ஸ்டெப்ஸ்ன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? அந்த படிக்கட்டு, அந்த ஸ்டோன் ஃபிளாக்டு ஸ்டெப்ஸ் அத வந்து பார்க்கலாம். ஸோ அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டெயின்டு கிளாஸ் விண்டோஸ் இருக்கும். அதுல வந்து கலர்டு பிக்சர்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு.
இங்கே இந்த ஸ்டெயின்டு கிளாஸ்ன்னு கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா, அந்த ஸ்டெயின்டு கிளாஸ்ன்றது பெரிய பெரிய சர்ச்லாம் வந்து சேப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கண்ணாடி இருக்கும். அதில் வந்து அழகாக பெயிண்ட் பண்ணிப்பாங்க பாருங்கள், நிறைய கலர்ஸ் வச்சு. அதுதான் வந்து ஸ்டெயின்டு கிளாஸ்ன்றாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பிக்சர்ஸ் இருக்குது அந்த ரூமில். அந்த ரூமில் இருக்கக்கூடிய பிக்சர் வந்து எப்படி இருக்காமா, ஸ்விங் ஹேங்கிங் ஃப்ரம் அ பிரான்ச் ஹாஃப் ஹிடன் அண்ட் டென்ஸ் ஃபாலேஜ். அதாவது ஒரு அடர்த்தியான ஒரு பெரிய மரம், அந்த மரக்கிளையிலிருந்து ஒரு ஊஞ்சல் தொங்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அடர்த்தியாக இருக்கும்போது அந்த ஊஞ்சல் பார்க்கறதுக்கு எப்படி இருக்காமா, சுற்றி வந்து உங்களுக்கு வந்து செக்கர்ட் லைட்டாகவும், அதாவது வந்து உங்களுக்கு வந்து என்னது அங்கங்கே உங்களுக்கு வெளிச்சம் தெரிகிற மாதிரி. ஏன்னா அடர்த்தியாக இருக்கிறதால உங்களுக்கு வெளிச்சம் வந்து ஊடுருவாது. அங்கங்கே வந்து வெளிச்சம் வந்து ஊடி இருக்க மாதிரி இருக்கும். அதே மாதிரி அங்கே அடர்த்தியாக இருக்கிறதால உங்களுக்கு பார்க்கறதுக்கு எப்படி இருக்குமா, பவர் மாதிரி இருக்குது. பவர்னால் அதை சுற்றி ஒரு வளையம் போட்ட மாதிரி அந்த ஊஞ்சல் இருக்குது. அந்த ஊஞ்சலை 2 பேர் உட்காந்துட்ருக்காங்க. அந்த ஊஞ்சல் பார்த்தீங்கன்னா 2 பேரும் உட்காந்துட்ருக்காங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு படமும் இருக்குது. அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய படிக்கட்டுகள் இருக்குது. அந்த படிக்கட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போனால் அங்கே ஒரு பெரிய கோட்டை இருக்குது. அந்த கோட்டையிலேருந்து மக்கள் வந்து கீழே இறங்குறதும் போகிறதுமா வந்து இருக்குது. அதை பார்க்குறதுக்கு எப்படின்னா ஒரு ஃபெஸ்டிவல் சமயத்தில் வந்து நல்ல கிளாத்ஸ் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா. இப்போ தீபாவளி பண்டிகைலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நல்ல ஒரு ஆடை அணிவிச்சிருப்பாங்க. ஸோ அது மாதிரி வந்து மக்கள் வந்து இந்த ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி கோட்டைக்குள்ளே போகிறதும் வரதுமா வந்து இருக்கிற மாதிரி ஒரு பிக்சர் இருக்குது அப்படின்றாங்க. இந்த லைட் ஃபெல் ஆன் த விண்டோஸ், அந்த லைட் வந்து இந்த விண்டோஸில் படும்போது இந்த பிக்சர்ஸ்லாம் வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது அப்படின்றாங்க. இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இன்னொரு சைடு வந்து ரிவர் சைடு அந்த வியூஸ் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த பிக்சருடைய இதுவும் பார்த்து ரொம்ப அருமையாக இருக்குது. இதெல்லாமே சேர்ந்து வந்து ஒரு ஹாலிடே மியூசிக்கை வந்து கொடுக்குது. அதாவது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்றாங்க. எங்கேயோ ரொம்ப நாளாக வந்து தொலைந்த அந்த ஒரு ஒரு விஷயங்கள் வந்து அந்த சைலண்ட்டை வந்து மறுபடியும் வந்து கொண்டு வர மாதிரி இருக்கா, ஜாலியாக இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கும் பார்த்தீங்களா. அதுபோல் வந்து அந்த ஒரு உணர்வுகளை வந்து கொண்டு வர மாதிரி இருக்குது. அதுலேயும் குறிப்பாக அந்த படங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, அந்த கப்புள் வந்து 2 பேர் வந்து ஸ்விங் பண்ணிருப்பாங்க, ஊஞ்சல் ஆடிட்டு இருப்பாங்க. அந்த லைட் இதில் பட்ட உடனே அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குமா, உண்மையாலுமே அந்த கப்புள் வந்து அந்த ஊஞ்சலை வந்து ஆடிட்டு இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. வித் தேர் எட்டர்னல் ஸ்டோரி த வுட்லேண்ட் ஆஃப் த ரிவர் பேங்க். அது வந்து அவங்க அந்த ஆற்றுக்கிட்ட வந்து அந்த என்னது அந்த ஊஞ்சல் ஆடிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்றாரு. ஸோ அந்த வீட்டுடைய டாப் மோஸ்ட் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரவுண்ட் டவர் மாரி இருக்கும். அந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா, சுத்தீர வந்து கண்ணாடியால ஆனதுன்னு சொல்றாங்க. அதாவது எந்த சைடு வேணாலும் நம்ம வந்து ஃபுல்லாமே பார்த்தோன்னா கண்ணாடியால ஆனதுதான்னு சொல்றாங்க. அந்த அறைய தான் வந்து இவர் வந்து இந்த கவிதை எழுத அறையா வச்சிருக்காரு. அது வந்து அவருடைய ரூமா வந்து யூஸ் பண்ணிப்பாரு. ஆனா, இங்கேருந்து எதுவுமே வந்து பார்க்க முடியாது. அதுதான் அங்கேருந்து தான் வந்து தென்ஸ்ன்னு குடுத்தாங்க. அங்கேருந்து எதுவுமே பார்க்க முடியாதுன்னா, அந்த ஆறெல்லாம் வந்து பார்க்க முடியாதுன்றாங்க. எத மட்டும் தான் பார்க்க முடியும்? மேல வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த மரங்கள மட்டும் தான் வந்து அடர்த்தியான மரங்கள மட்டும் தான் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் இந்த ஓப்பன் ஸ்கை, அந்த மரம் இருக்குமா, மரத்தை தாண்டி ஓப்பன் ஸ்கை இருக்கு இல்லையா, அத மட்டும் தான் வந்து பார்க்க முடியும். ஐ வாஸ் தென் பிஸி வித் ஈவினிங் சாங்ஸ். அந்த சமயத்தில ஈவினிங் வந்து நான் என்ன பண்ணுவேன், அந்த ரூம்ல உட்காந்துட்டு நானு என்னுடைய போயம் வந்து எழுதிட்டுருப்பேன். அப்படி இந்த ரூம்க்காக நான் வந்து ஒண்ணு எழுதினேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, "தேர் வேர் இன் த பிரெஸ்ட் ஆஃப் லிமிட்லெஸ் ஸ்பேஸ், கிளவுட்ஸ் ஆர் லைட் டு ஸ்லீப். ஐ ஹேவ் பில்ட் மை ஹவுஸ் ஃபார் தி ஓ போயசி." அதாவது அகண்ட விருந்த இந்த அண்டவெளி ஆகாயத்துக்குடைய மையப்பகுதியிலும் இந்த அந்த கிளவுட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த மேகங்கள் எல்லாமே உறங்கக்கூடிய இந்த பகுதியிலும் அந்த மையப்பகுதியிலும் வந்து உனக்காக வந்து ஒரு வீட்டை கட்டியிருக்கேன். ஃபார் யூ, தி டிஹெச்இன்றது ஃபார் யூ. ஓ போயசி, போயஸ்ன்றது கவிதையே. உனக்காக நான் இந்த மையப்பகுதியில் நான் வீடு கட்டியிருக்கேன். அதாவது இந்த இடத்துல தான் உட்காந்து நான் எழுத போகிறேன் அப்படின்றத வந்து உனக்காக நான் வீடு கட்டியிருக்கேன்னு சொல்லிட்டு அதில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ மை ரெமினிசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரவீந்திரநாத் தாகூர் எழுதின க்ளாஸரிலாம் பார்த்துக்கோங்க. இன்னெஃபபிள், அன்ஸ்பீக்கபிள், லாங்குவிட், மூவிங் ஸ்லோலி, பிளைன்டிவ், சவுண்டிங் சேட், மினிஸ்ட்ரேஷன்ஸ், த ஆக்ட் ஆஃப் ஹெல்பிங் ஆர் கேரிங், ராட், காஸ்ட், கிளஸ்டரிங், forming a group, belching, to let air come up, veritable, more exciting, garb, cloths. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.